பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு போக்குவரத்து கழகம். ஸோ இதில் இந்த டிசிசியுடைய நியமனம் ஓகேங்களா. ஸோ அப்படியே பெண்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்காங்க டிசிசியோடைய நியமனம். ஸோ கிட்டத்தட்ட அந்த 850 பேருக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா டிசிசியில் அப்படியே ஹோல்டில் இருக்குது. ஸோ டிசிசியில் இந்த 850 பேருக்கு மறு வாய்ப்பு கொடுப்பாங்களா மாட்டாங்களா, அதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நாம் பார்க்கலாம். இந்த 2026 டிஎன்எஸ்டிசி நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வர இருக்குது, ஸோ இதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் ஒரு கிளியர் கட்டாக நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்கள். ஸோ கிட்டத்தட்ட காலி பணியிடங்கள் இப்போதைய நிலவரப்படி 25,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் போக்குவரத்து கழகத்தில் நிலவுது அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த போக்குவரத்து கழகங்களில் ஜாயின் பண்ண சில விதிமுறைகளை பின்பற்றணும். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆல்ரெடி நடந்து முடிந்த 2025 எவ்வளோ பேருக்கு போஸ்டிங்ஸ் போட போகிறாங்க, 2500 பேருக்கு வந்து போஸ்டிங் போட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் பீரியடில் இருக்காங்க. மீதி இருக்கிற நபர்களுக்கு இன்னும் போஸ்டிங் போடலை. 3274 வேக்கன்சிஸில் 2500 பேருக்கு ட்ரைனிங்கில் போட்டுட்டு மீதி எல்லாமே ஹோல்டில் வச்சுருக்காங்க. ஸோ அவர்களுக்கு எங்களுக்கும் ஒரு பணி வாய்ப்பை கொடுங்க, எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ட்டு தமிழகத்தில் கேட்டுகிட்டே இருக்காங்க. அமைச்சர்கிட்டையும் சரி, டிஎன்எஸ்டிசியோடைய அந்த பொதுத்துறை மேலாளர்கிட்டையும் சரி கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் விரைவில் போக்குவரத்து கழகத்தில் மீதி இருக்கிற பேலன்ஸான வேக்கன்சிஸை முழுமையாக நிரப்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வெளிப்படைத்தன்மை இல்லை, டிஎன்எஸ்டிசியில் இந்த நியமனத்தில் வெளிப்படைத்தன்மையாக இல்லை, முறைகேடுகள் நடந்திருக்கு. ஸோ இதை களையணும் அப்படின்னா வெளிப்படையாக போஸ்டிங் யாரெல்லாம் எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வு அட்டன் பண்ணியிருக்காங்க, அதில் எத்தனை பேர் நாங்கள் எடுத்திருக்கோம், எத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு அப்டேட்டை கொடுங்க அப்படின்னு கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. அப்படி கொடுத்தா மட்டும்தான் டிஎன்எஸ்டிசி வெளிப்படையாக செயல்படுது அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். அது கொடுக்காதனால முறைகேடு அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டிஎன்எஸ்டிசி இதற்கு ஒரு முக்கியமான பதிலடி கொடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 2026 நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மகிழ்ச்சியான அப்டேட்டு காத்துட்ருக்க மக்களை பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து விதமான பணியிடங்களுமே போக்குவரத்து கழகத்தில் நிரப்ப போகிறாங்க. ரெடி ஆகிக்கோங்க. அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அன்னைக்கு டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.